ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே ஃபேங்கோட பர்த்டே செலிப்ரேஷன் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன்ல ஃபேங்கோட அக்கா ஆனு தனியா பேசிட்டு இருந்த அந்த ஃபேங்கையும் அந்த கேம் டெவலப்பரையும் கூப்பிட்டு இங்க வாங்க அவங்கள ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் போட்டோஸை பார்த்துட்டு இருக்கதை விட்டுட்டு ஆன் பக்கத்துல போய் நிக்கிறாங்க. இவங்க அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா ஃபேங்கோட சின்ன வயசு போட்டோவை ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஆனு அந்த கேம் டெவலப்பர் ஃபேங் அதுக்கப்புறமா போட்டோ இவங்க மூணு பேரையும் ஒன்னா நிக்க வச்சு போட்டோஸா எடுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இந்த போட்டோஸ்லாம் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து அவங்க எல்லாருமே ஃபேங்குக்கு வந்த கிஃப்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறைய கிஃப்ட்ல ஒன்னு ஐஸ்டோன் மாதிரியே இருக்கும். அதை பார்த்து அந்த கேம் டெவலப்பரும் அதை எடுத்து பாக்குறாரு. அதுக்கப்புறமா மத்தவங்க கிட்ட காமிச்சு இது உங்களோட ஃபேன்ஸ் கிட்ட வந்து வந்துச்சான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அந்த ஆனோ ஆமா இது ஃபேங்கோட ஃபேன்ஸ் கிட்ட இருந்து தான் வந்துச்சு, நீங்க உண்மையாவே கிரேட் தான், இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசியான பொருளை நீங்க உருவாக்கி இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த கேம் டெவலப்பரும் எங்க கம்பெனி சார்பா இந்த மாதிரி ஒரு பொருளை நாங்க தயாரிச்சு விற்கவே இல்லை, அப்புறம் எப்படி இந்த பொருள் இங்க இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஆனோ நீங்க உண்மையாவா சொல்றீங்க, அப்படி இருந்துச்சுன்னா இந்த விஷயம் ரொம்ப தப்பாச்சேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப கிச்சனுக்குள்ள ஹாங்கு கூட போயே இருக்கா. அவ அந்த ஐஸ்டோனை சென்ஸ் பண்ணிடுறா. அவ ஹாங்கு கிட்ட இது உண்மையாவே அந்த ஐஸ்டோன் தான், நீ எப்படியாச்சும் போய் அதை எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எம்மா என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க, அவங்களாம் போனதுக்கு அப்புறமா அதை எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் இங்க பாரு இந்த சான்ஸை விட்ட உன்னால அதை எடுக்கவே முடியாது, நம்ம இதுக்காக தான் இவ்வளவு அலைஞ்சிட்டு இருந்தோம், நீ இப்பவே போய் அந்த பொருளை எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த கேம் டெவலப்பரும் நான் இதை என்னோட கார்ல வச்சுட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போக பாக்குறான். அப்போ போய் இங்க பாரு நீ இப்ப எடுத்துட்டு வரியா இல்லையான்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. ஆங்கும் இவ வேற என் நிலைமையை புரிஞ்சுக்காம இப்படி அவசரப்படுறாளேன்னு புலம்பிக்கிட்டு அங்க வேகமா ஓடி போறா. அப்படி ஓடி போய் அந்த டெவலப்பர் கையில இருக்க அந்த ஐஸ்டோனை புடுங்கி வச்சுக்கிறா. இங்க பாருங்க என்ன மன்னிச்சிருங்க, இதை என்னால தர முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை பார்த்து அந்த ஆனோ கோவப்பட்டுக்கிட்டு ஏய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதை நீ அதை அவர்கிட்ட குடுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஆனோ அந்த டெவலப்பரை பார்த்து நீங்க அவளை மன்னிச்சிருங்க, அவ ரொம்ப சின்ன பொண்ணு, அதான் ஏதேதோ பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதை திருப்பி கொடுக்க சொல்ல ஹாங்கும் என்னால முடியாதுன்னு அந்த ஐஸ்டோனை கைக்குள்ளே பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து ஆனோ கோவப்பட்டு அவ பக்கத்துல போயிட்டு இங்க பாரு உனக்கு மூளை ஏதாவது கெட்டு போயிடுச்சா, ஒழுங்கு மரியாதையை இதை கொடுன்னு சொல்லிட்டு அவ கையில இருக்கிறத புடுங்கிட்டு இருக்க. அப்ப ஃபேங் அவ கிட்ட வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதை நீ அவர்கிட்டே கொடுத்துரு, இது அவருக்கு சொந்தமானது, இதை வச்சு உன்னால விளையாட முடியாது, ஒருவேளை இது உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி நான் உனக்கு நிறைய வாங்கி தரேன், அதை வச்சு விளையாண்டுக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கேம் டெவலப்பர் கிட்ட இது என்னோட அண்ணனோட பொருள்ன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறா. அதை கேட்டு அங்க இருந்த எல்லாருமே எது இது உன்னோட அண்ணன் தான் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி ஹாங்கோட அண்ணனை காமிக்கிறாங்க. அவனும் வீட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பயங்கரமா தும்மல் வர யாரோ என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். இந்த சீனை இங்கேயே கட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபேங்கோட வீட்டை காமிக்கிறாங்க. அங்க ஹாங்கு அங்க இருக்க எல்லாருமே பார்த்து என்னோட அண்ணன் இந்த கேமுக்கு மிகப்பெரிய ஃபேனு, அவன் இந்த கேம் ஞாபகார்த்தமா தான் இந்த ஐஸ்டோனை 81 நாள் உட்காந்து அவன் கையாலே செஞ்சான், ஆனா எனக்கு ஒரு பண தேவை இருந்துச்சு, அதனால இதை நான் அவனுக்கே தெரியாம ஆன்லைன்ல வித்து தொலைச்சிட்டேன், இது தெரிஞ்ச அவன் என்ன பயங்கரமா அடிச்சிட்டான், அந்த வழி இன்னும் கூட எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எல்லாரையுமே பார்த்து தயவு செஞ்சு இதை எனக்கு கொடுத்துருங்க, என்னோட அண்ணன் ரொம்பவே பாவம், அவன் சோறு தண்ணி இல்லாம சரியா தூக்கம் இல்லாம இதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான், இதை தயவு செஞ்சு என்கிட்டே கொடுத்துருங்கன்ற மாதிரி கண் கலங்கிட்டு இருக்கா. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஃபேங்கோட கண்ணுல தார தாரையா தண்ணி ஊத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஃபேங்க கேம் டெவலப்பரை பார்த்து இங்க பாருங்க இதை நீங்க அவகிட்டே கொடுத்துருங்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இவளோட அண்ணனும் எவ்வளவு உங்களோட கேமுக்கு மிகப்பெரிய ஃபேன், நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தால இந்த வீட்லயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் இருக்கான்னு, அது இவதான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹாங்கும் இங்க பாருங்க உங்களோட புது கேம் ரொம்பவே ஃபன்னா இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஃபேங்கும் ஹாங்க பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறமா அவரை பார்த்து நம்ம இந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு ஹாங்க கிட்ட எல்லாருக்கும் கேக்க கட் பண்ணி எடுத்துட்டு வான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து அந்த போட்டோவும் அந்த கேம் டெவலப்பரும் அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஃபேங்கோட அக்கா ஆனு ஃபேங்க கிட்ட ஆமா நீ அவர்கிட்ட அப்புறமா என்ன சொல்ல போறன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க, ஃபேங்கும் நான் அதை அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ஆனு அங்க இருந்து கூப்பிட்டு போறான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹாங்க அவளோட ரூம்குள்ள உட்காந்துட்டு இருக்கா. அப்போ போய் அந்த ஐஸ்டோனை தன்னோட ஜிக்னா மேஜிக் எல்லாம் வச்சு அதை சீல் பண்ண பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹாங்கு போயவை பார்த்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அதை சீல் பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட போயவும் அந்த ஐஸ்டோனை சீல் பண்ணிக்கிட்டு ஆமா இது கோல்டான இடத்துல இல்ல, அதனால இந்த ஐஸ்டோனால என்ன பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது, நான் இதை சீல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒருவேளை நான் இதை சீல் பண்ணாம விட்டேன்னா இதுல இருந்து வர எனர்ஜி கெட்ட ஆவிகளையும் கெட்ட எண்ணங்களையும் மனுஷங்க கிட்ட உருவாக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இந்த ஐஸ்டோனை பாதுகாத்துட்டு இருந்த ஒருத்தன் இந்த ஐஸ்டோனால ரொம்பவே பாதிக்கப்பட்டான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா அதை சீல் பண்ணி முடிச்சுட்டு
ஹாங்கு கிட்ட வந்துகிட்டு இருக்க ஹாங்கும் பயத்துல பக்கத்துல இருந்த டெடி பேரை கட்டி பிடிச்சிட்டு இதனால எந்த பிரச்சனையும் வராதுல்ல, இதனால எனக்கு ஏதாச்சும் பாதிப்பாகுமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்ட போயேவும் பக்கத்துல வந்து உக்காந்து உன் மனசுலதான் எந்த ஒரு கெட்ட எண்ணமுமே இல்லல்ல, அதனால நான் அந்த ஸ்டோன் மேல போட்ட சீல் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஒரு கெட்ட விஷயமும் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹாங்குக்கும் மனசு லேசாகுது. அதுக்கப்புறமா சோகத்துல இந்த ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக எவ்வளவு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், இன்னைக்கு நான் ஃபேங்கோட பர்த்டே பார்ட்டியவே கெடுத்துட்டேன், அது மட்டும் இல்லாம இந்த பொருளை வாங்கறதுக்காக பொய்யா சொல்லியிருக்கேன், என்னோட அண்ணன் லூலிய வேற தேவையில்லாம இந்த விஷயத்துல மாட்டி விட்டு அவன் பேரையும் கெடுத்து விட்டுட்டேன், இந்த உண்மை மட்டும் ஃபேங்குக்கு தெரிய வந்தா அவன் ரொம்ப பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவான்ற மாதிரி சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ போயவும் என்ன மன்னிச்சிருன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹாங்கு நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கிற, நல்ல வேலையா இந்த பொருள் நம்ம கிட்ட கிடைச்சது, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ, அது மட்டும் இல்லாம இந்த பொருளை அடக்கி இந்த உலகத்தை காப்பாத்துறது நம்ம பொறுப்புன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயவும் சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல, முன்ன விட நீ ரொம்பவே தேறிட்டேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹாங்கும் நீ என்ன பாராட்டுறியா இல்ல கலாய்க்கிறியான்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட போயே அதுல என்ன உனக்கு சந்தேகம்ன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹாங்கும் சந்தோஷத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் have fun guys.